நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திரு பாலமுரளிவர்மன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அரங்கையும் மேடையையும் அணி செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து கட்சி உறவுகளுக்கும் வணக்கம். நெஞ்சில் குடியிருப்பவர்களுக்கு மட்டும்தான் அவர்கள் வணக்கம் சொல்கிறார்கள். அவர்களுக்கு அவ்வளவுதான் இன்னும் அரசியல் பயிற்சி. எங்களுக்கு கட்சி வேறுபாடே கிடையாது. எல்லாரும் என் இனத்தின் மக்கள். என் இனத்தின் அல்லாத மொழி வழி சிறுபான்மையாக இருப்பவர்களோடு எங்களுடைய சகோதரர்கள். எனவே அரங்கில் இருக்கிற அனைவரும் எமக்கு உறவினர். அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த 4 முனை என்பதில் கூட நமக்கு ஒரு சிறிய வேறுபாடு இருக்கிறது. அன்புக்குரிய அனந்த் அஜித் அவர்கள் இப்போது மட்டுமல்ல, அவருடைய கட்சி தலைமை கூட அப்படித்தான் சொல்லுகிறது. எங்களுக்கும் திமுகவுக்கு மட்டும்தான் போட்டி என்று அவர்கள் ஒரு அரசியல் ஆர்வத்திலே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு ஆர்வம்தான், அப்படி சொல்லிக்கொள்ளலாம். ஒரு அரசியல் கட்சிக்கும் ஒரு ரசிகர் மன்றத்திற்கும் எப்படி போட்டி இருக்க முடியும்? அது ஒரு 70 ஆண்டுகால வரலாறு கொண்ட கட்சி. அந்த கட்சியோடு நமக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு அவர்கள் செய்திருக்கிற பல்வேறு அட்டூழியங்கள் இருக்கிறது. அதை தம்பியும் கூட பட்டியலிடலாம். அந்த தீய சக்தி என்ற சொல்லோடு நம்ம கூட ஒத்து போகிறோம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் தூய சக்தி என்று எதை வைத்து சொல்கிறீர்கள் என்பதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். ஒன்று பொருந்தா கூட்டணி. இன்னமும் அந்த கூட்டணிக்குள்ளேயே உடன்பாடு தொண்டர்களுக்கும் சரி அந்த தலைமைகளுக்கும் சரி உடன்பாடு வந்துவிட்டதா என்றால் உறுதியாக அவர்களாலும் சொல்ல முடியாது. எனவே அது பொருந்தா கூட்டணி. மற்றொன்று திருந்தா கூட்டணி. அவர்களால் விட முடியவில்லை. பாஜக வேண்டாம் என்று மனதும் சொன்னாலும் அறிவு இடம் கொடுப்பதில்லை. அறிவு வேண்டாம் என்று சொன்னாலும் மனம் இடம் கொடுப்பதில்லை. எனவே அது திருந்தா கூட்டணி. ஏற்கனவே நேற்று வரை கண்டபடி வசைபாடி கொண்டிருந்தவர்களை தேடி தேடி தங்களோடு சேர்த்து கொள்ள வேண்டிய நிலைமையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாம் தமிழர் தான் மக்கள் மனம் வருந்தா படையணி. அது தமிழ்நாட்டிற்கு அருமருந்தான தமிழ் தேசிய படையணி. மக்களின் நலம் காக்கும் ஒரே அணி நாம் தமிழரணி. எனவே இந்த முனை, இந்த களம் நாம் தமிழருக்கானது. மேடையில் இருக்கின்ற அனைத்து கட்சி உறவுகள் அனைவருமே ஒரு உண்மையை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழர்களும் தமிழ்நாட்டு மக்களும் அதை கவனித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கிற கட்சிகளுக்கும் அந்த கட்சியை சேர்ந்த பிரதிநிதிகளுக்கும் எப்போதுமே தேர்தல் மட்டுமே கருத்தில் இருக்கிறது என்பது தான் இவர்களுடைய கொள்கையாக இருக்கிறது. ஆனால் நாம் தமிழருக்கு தேர்தல் எங்கே நடக்கிறது? எங்கள் தேசத்தில் நடக்கிறது. எனவே தேர்தலை காட்டிலும் நாங்கள் தேசத்தை நேசிக்கிறவர்கள். இந்த தேசத்தை நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக ஆட்சி செய்து எந்த நிலையில் வைத்திருக்கிறீர்கள் என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் அரசியலை அணுகுகிறோம். அரசியல் என்பது எங்களுக்கு நகைச்சுவை அல்ல. அரசியலை வைத்து நாங்கள் நகைச்சுவை செய்பவர்கள் அல்ல. அரசியல் என்று வந்த போதே உங்களுக்கு தேர்தலும் முதலமைச்சர் பதவியும் அமைச்சர் பதவியும் சட்டமன்ற உறுப்பினர் என்பது மட்டும்தான் நினைவுக்கு வருகிறது. ஆனால் அப்படி நீங்கள் நல்லாட்சி நீங்கள் தொடர்ந்து செய்திருந்தால் உங்களுக்கு ஏன் இத்தனை கட்சி கூட்டணி தேவைப்படுகிறது? திராவிட முன்னேற்ற கழகம் சிறந்த ஆட்சியை செய்திருந்தால் ஏன் அதிமுக உருவாகிறது? அதிமுக தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்கள் தலைமையிலோ, மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலோ, அடுத்து வந்த ஐயா மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலோ நல்ல ஆட்சியை தொடர்ந்திருந்தால் ஏன் திமுக மீண்டும் புத்துயிர் பெறுகிறது? தேர்தலிலே நீங்கள் ஒன்றை சரியாக உள்வாங்கியிருக்க விருப்பீர்கள் என்று நன்கு நம்புகிறேன். என்றைக்குமே இந்த கட்சியின் ஆட்சி, இந்த தலைமையின் ஆட்சி எங்களுக்கு வேண்டும் என்று யாரும் உங்களை தேர்ந்தெடுத்ததே இல்லை. எங்களை ஆண்ட இந்த கட்சி வேண்டாம் என்பதற்காக ஏற்கனவே வீட்டிற்கு அனுப்பப்பட்ட அந்த கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். தேர்தல் என்பது உங்களுடைய லாபம் அல்ல, உங்களுடைய நன்மை அல்ல, இந்த நாட்டின் நன்மை, இந்த மக்களின் நன்மை. நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு கட்சி அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்திற்கான அடையாளம். இந்த தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அத்தனை மக்களுக்குமான கட்சி. கன்னியாகுமரியிலிருந்து மலையை வெட்டி கேரளாவுக்கு எடுத்து செல்வதற்காக நீங்கள் சாலைகளை விரிவாக்க வேண்டும் என்று ஒரு அமைச்சர் மனோதங்கராஜ் அவர்கள் பேசினாரே. விபத்து நடக்கிறது, அந்த சாலை விரிவாக்க வேண்டும். எதற்காக? கன்னியாகுமரி சுற்றி இருக்கின்ற மலைகளை வெட்டி உடனடியாக விரைவாக கேரளாவுக்கு எடுத்து செல்ல வேண்டும். இதற்கு ஒரு அமைச்சரா? கேரளாவில் மழை இல்லையா? ஏன் அவன் வெட்டுவதில்லை? உங்களுக்கு தேர்தல், உங்களுக்கு பதவி, உங்களுக்கு பணம், உங்களுக்கு கொள்ளை, உங்களுக்கு கொள்கை இல்லை. ஆனால் கேரளாவில் ஆள்பவருக்கு இருக்கிறது. ஏனென்றால் அந்த மண்ணின் மைந்தன் அங்கே ஆள்கிறார். அவரெல்லாம் அரசியல்வாதிகள் தான்.
அவர்களும் தேர்தல் மன்றத்துக்கு செல்கிறார்கள், அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார்கள், அமைச்சர்கள் ஆகிறார்கள். ஆனால் அவனால் அந்த மண்ணை நேசிக்க முடிகிறது. ஏன் உங்களால் முடியவில்லை? பொருந்தா கூட்டணி ஏன் என்று சொன்னேன். 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்ற போது மரியாதைக்குரிய பெரியவர் பக்தவத்சலம் அவர்கள் என்ன சொன்னார்? தமிழ்நாட்டில் விஷக்கிருமி பரவிவிட்டது என்றார். தமிழ்நாட்டில் விஷக்கிருமி பரவிவிட்டது என்று எதை சொன்னார்? திமுகவை சொன்னார். விஷக்கிருமி பரவுவதற்கு யார் காரணம்? காங்கிரஸ். இப்போது அந்த காங்கிரசும் விஷக்கிருமியும் சேர்ந்து இருக்கின்றது கூட்டணி. இது எப்படி கூட்டணி? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாற்று திமுகவுக்கு. எதில் மாற்று? மரியாதைக்குரிய கனிமொழி அம்மையார் அவர்கள் சொன்னார்கள், அதிமுக ஆட்சியிலே டாஸ்மாக் விற்பனையிலே தமிழ்நாட்டில் விதவைகள் அதிகமாகிவிட்டார்கள் என்று சொன்னார். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது டாஸ்மாகில் விற்கப்படுவதெல்லாம் தேவபானமாக இருக்கிறதா? அது உயிரை குடிக்கவில்லையா? அது குடிக்கவில்லையா? தமிழனை உழைக்க முடியாதவனாக குடி நோயாளியாக மாற்றியது இந்த 60 ஆண்டு காலமாக இவர்கள் செய்த ஆட்சி, இந்த 2 கட்சியின் ஆட்சி. தூய சக்தி என்று சொல்கிறார் தம்பி கூட குறிப்பிட்டார். ஒரு செய்தியாளரின் அலறல் இன்னும் நம் காதுகளில் ஒலிக்கிறது. ஒரு செய்தியாளரின் அலறல். செய்தியாளர்களுக்கே பாதுகாப்பில்லை, ஊடகவியலாளர்களுக்கு பாதுகாப்பில்லை. இந்த ஆட்சியில் அரசு கல்லூரியிலே ஒரு பெண் பாலிய வன்புணர்வுக்கு செய்யப்படுகிறாள். மத்திய தொழில்நுட்ப கல்லூரியிலே பீகார் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். குடும்பமே சேர்ந்து பாலிய வன்புணர்வு செய்யப்பட்டார் அந்த பெண். அந்த நிலையில் தன்னுடைய கட்சியின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் ஒரு கட்சியின் தலைமை திரைப்படத்துறையிலிருந்து வந்தார். அவர் சிறந்த நடனம் ஆட தெரிந்தவர். ஆனால் இந்த நாட்டில் என் மக்கள் அலறிக் கொண்டிருக்கிறார்களே, உன்னால் எப்படி நடனம் ஆட முடிகிறது? அப்ப அரசியல் என்றால் நீங்கள் என்ன புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் திராவிடம் தவறு என்று சொல்கிறீர்கள், தீய சக்தி என்று திமுகவை சொல்கிறீர்கள், அதிமுக ஊழல் சக்தி என்று சொன்னீர்கள். அங்கே 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த, போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த, வனத்துறை அமைச்சராக வாச்சாத்தி மக்களுக்கு வில்லனாக இருந்த செங்கோ இட்டையன் எப்படி உங்களுக்கு தூய சக்தியான? எப்படியான? உங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. எதுல? மக்களை ஏமாற்றுவதில்லையா? எதுல மக்களை இதை போல ஏமாற்றுவதில்லையா? நெஞ்சில் குடியிருக்கும் என்று சொல்கிறீர்கள். ஆனால் உங்களை தேடி வந்தால், அன்பு மிகுதியால் ஓடி வந்தால் கிரீஸை தடவுகிறீர்கள், வரக்கூடாது என்று தடுக்கிறீர்கள், மேடையில் ஏறுபவனை தூக்கி எறிகிறீர்கள். இது என்னடா நெஞ்சில குடியிருக்கிறது? அரசியல் என்ன? நாங்க பேசுறது எல்லாரும் சொல்றாங்க, நீங்க எம்எல்ஏ ஆகல. உங்க அக்கறைக்கு நன்றி. தேர்தல் என்பது, அரசியல் என்பது வெறும் எம்எல்ஏ ஆகிறது இல்ல. அண்ணன் திருமாவளவன் எம்பி ஆனார். ஏன் ராஜபக்சே பார்க்க போனீங்க? அதுக்கு முன்னாடி வரைக்கும் இனப்படுகொலை என்று சொன்னீர்கள் அண்ணா. 2009 வரை நாங்களும் உங்களோடு திடலில் இருந்தவண்ணா. ஆனால் அடுத்த வாரமே போய் தீவு திடலில் அன்னை சோனியா காந்தி என்று சொன்னீர்கள் அண்ணா. ஏன்னா இலங்கைக்கு போனீங்க? அவர் கொடுத்த பரிசு பொருளை வாங்கினீங்கன்னு கேட்டா, நான் நாடாளுமன்ற உறுப்பினர், எனக்கு வேறு வழி இல்லை, இந்திய அரசு சொல்கிறது, இதுதான் எம்பி, இதுதான் எம்எல்ஏ. இது எதுக்கு? அரசியலை நீங்க தவறா கற்பித்திருக்க மக்களுக்கு. அதிமுக பாஜக கூட்டணி வெளிப்படையா வச்சிருக்கு, திமுக மறைமுகமா வச்சிருக்கு. தம்பி சொன்னது போல வெள்ளை குடையின் விற்பனை அதிகரித்தது எப்போது? அதன் விலை எகிரியது எப்போது? அதனால நாங்கள் தேர்தலுக்கானவர்கள், இந்த தேசத்துக்கானவர்கள், இந்த மக்களுக்கானவர்கள். நாம் தமிழர் வெல்வான் விவசாயி என்பது ஒரு சின்னம் அல்ல. விவசாயி சின்னம் என்பதால் நாங்கள் பேசவில்லை. விவசாயி தான் பசி எடுக்கிற ஒவ்வொருவருக்கும் தெய்வம். அந்த தெய்வத்தை ஆகாத எனினும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும். நாங்கள் எங்களுடைய புலிக்கொடி கோட்டையிலே இன்று இல்லை என்றாலும் உறுதியாக பறக்கும் நாம் தமிழர்.